ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் கோல்டு சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். காலையில் தான் இந்த வீடியோ போடணுன்னு டிசைட் பண்ணேன். ஏன்னா கோல்டு ரேட்டு பார்த்து அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எல்லாரும் 7,000 நெருங்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தா இன்னைக்கு காலையில் ரூ. 7,000 ஒரு கிராமு வந்துடுச்சு. அதுவும் செப்டம்பர் 24ல் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாராலையும் கோல்டு வாங்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா புவர் பீப்பிள் இருப்பாங்க, மிடில் கிளாஸ் மக்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த ரேட்டை பார்த்துட்டு. எனக்கும் ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு. சரி, இந்த வீடியோ போடுறது மூலயமா நம்ம கொஞ்சமாவது சேவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும். எப்பவுமே ஒரு செயலை நம்ம செய்யும் பொழுதும், ஒரு செயலை நம்ம பார்க்கும் பொழுதும் நம்ம செய்யணுன்ற எண்ணம் தூண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கும் கோல்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும். அதுவே உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வாங்க வைக்கும். ரேட்டை நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா ரேட்டு ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ரேட்டு ஏறுதேன்னு சொல்லி நம்ம நிப்பாட்டவும் மாட்டோம், வாங்கிக்கிட்டு தான் இருப்போம். அதனால் இந்த வீடியோ போடுறது மூலயமா உங்களாலேயும் கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண முடியும். எப்படி தினச்சம்பளம், வார சம்பளம் வாங்குறவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டை சேவ் பண்ணலாம், எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கோல்டு காயின் 1 கிராம் வாங்குறாங்க ஒரு மிடில் கிளாஸில் புவர் பீப்பிள்னால் எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும், எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டு நம்ம 1 கிராம் கோல்டை வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி கோல்டு ரேட்டு செப்டம்பர் 24 அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரூ. 7,000 நெருங்கிடுச்சு. 1 கிராம் கோல்டு ரேட்டு வெறும் ரூ. 7,000 கொடுத்தா மட்டும் நம்மளால் வாங்க முடியாது. நம்ம இதுக்கு வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாம் கட்ட வேண்டியதாக இருக்கும். இதே நம்ம ஜுவல்ஸாக வாங்கினோன்னா வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ்ஸு, ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு இருக்கும். வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஜுவல்ஸாக வாங்கும் பொழுது நம்மளுக்கு ஸ்டார்டிங்கே 9% தான் ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி தான் வேஸ்டேஜ் நம்ம ஒரு பொருளாக வாங்கும் பொழுது, ஜுவல்ஸ் வாங்கும் பொழுது இருக்கும். இதுவே நம்ம கோல்டு காயினாக வாங்கி வச்சோம்னா வேஸ்டேஜ் குறைவாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ரூ. 7,000 நெருங்கிடுச்சு. நம்ம வேஸ்டேஜ் ஒரு 9%னா நம்மளுக்கு இன்னும் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம புவர் பீப்பிள், மிடில் கிளாஸாக இருக்கும் பொழுது அந்த வேஸ்டேஜுக்கே நம்ம நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கோல்டு காயின் வாங்குறது தான் புத்திசாலித்தனமான ஒரு ஐடியான்னு கூட சொல்லலாம். கோல்டு காயின் 1 கிராம் வாங்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு ஃபஸ்ட்டு கேல்குலேஷனில் பார்க்கலாம். வெறும் தங்கம் மட்டும் 1 கிராம் ரூ. 7,000. இந்த தங்கத்தை நம்ம போய் கடையில் வாங்கும் பொழுது அதுக்கு வேஸ்டேஜ் 3% இப்போ போடுறாங்க. ஜிஆர்டி அது மாதிரி ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா 3% வேஸ்டேஜ் போடுறாங்க. மற்ற ஷாப்பில் 2லேருந்து 2.5% வரையும் வேஸ்டேஜ் போடுறாங்க. நான் ஹையஸ்ட் 3% வேஸ்டேஜ் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். 1 கிராம் தங்கம் வாங்குறாங்கன்னா ரூ. 7,000க்கு 3% வேஸ்டேஜ் ரூ. 210 நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஜிஎஸ்டி 3% எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, நம்ம 1 கிராம் தங்க உடைய விலை ரூ. 7,000 ப்ளஸ் வேஸ்டேஜ் ரூ. 210. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரூ. 7,210 தான் ஜிஎஸ்டி போடுவாங்க. அந்த ரூ. 7,210 ஜிஎஸ்டி போடும் பொழுது 3% எவ்வளோ வரும்னா ரூ. 216.3 வரும். இது மாதிரி தான் ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ரூ. 7,000 தங்கம் வாங்குகிறோன்னா வேஸ்டேஜ் 3% 210, ஜிஎஸ்டி 3% 216.3. இது மூணுத்தையும் ஆட் பண்ணும் பொழுது தான் நம்மளால் 1 கிராம் தங்கத்தை வாங்க முடியும். எவ்வளோ வரும் இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. 1 கிராம் கோல்டு காயின் வாங்க போனால் நம்ம எவ்வளோ கட்டி வாங்கிக்கிட்டு வரா மாதிரி இருக்கோம்னா, கோல்டு ரேட்டு ரூ. 7,000, 3% வேஸ்டேஜ் ரூ. 210, 3% ஜிஎஸ்டி ரூ. 216. ஆக மொத்தம் நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்கிக்கிட்டு வரா மாதிரி இருக்கோம்னா 7,426.3 கொடுத்து வாங்கிக்கிட்டு வரா மாதிரி இருக்கும். அதாவது ரவுண்ட் அப் பண்ணோம்னா ரூ. 7,426 நம்ம அமௌண்ட்டை கொடுத்து 1 கிராம் தங்கம் வாங்கிக்கிட்டு வரா மாதிரி இருக்கும். அதுவும் ஜுவல்ஸு கிடையாது, கோல்டு காயின் வாங்கணுன்னா. இந்த ரூ. 7,426 தினச்சம்பளம் வாங்குறவங்க எப்படி சேவ் பண்ண வாங்கலாம், வார சம்பளம் வாங்குறவங்க எப்படி சேவ் பண்ண வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். மாத சம்பளம் வாங்குறவங்க நீங்கள் ரூ. 7,426 ஒரு மாதத்துக்கு உங்களால் சேர்க்க முடியுதுன்னா நீங்கள் போய் டைரெக்டாகவே கோல்டு காயின் வாங்கிக்கலாம். அல்லது
நம்ம ஜுவல்லரி ஷாப்பில் கோல்டு ஸ்கீமெல்லாம் இருக்கும். அது மாதிரி சீட்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணி மாதம் மாதம் 1 கிராமுக்கு நம்ம பணம் கட்டலாம். அல்லது வந்து மாதம் மாதம் 5000 ரூபா போட்டு மாதம் மாதம் நம்ம கோல்டை சேவ் பண்ணலாம். இதே தினச்சம்பளம் வாங்குறவங்க 1 கிராம் கோல்டு 30 நாளில் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ தேவைப்படும் ஒரு நாளைக்குன்னா 247.5, அதாவது ரவுண்ட் அப்பில் 248 ரூபா ஒரு நாளைக்கு சேவ் பண்ணால் 30 நாளில் தினச்சம்பளம் வாங்குறவங்களால கோல்டு காயின் வாங்க முடியும். இதே வார சம்பளம் வாங்குறவங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 1856.5, அதாவது ரவுண்ட் அப்பில் 1857 ரூபா நம்ம ஒவ்வொரு வாரமும் எடுத்து வச்சா 4 வாரத்தில் நம்மளால் 1 கிராம் கோல்டு காயின் வார சம்பளம் வாங்குறவங்களால வாங்க முடியும். மாத சம்பளம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நம்ம மாத சம்பளத்தில் 1 கிராம் வாங்கிறதுக்கு 7426 ரூபா எடுத்து வச்சா 1 கிராம் கோல்டு காயின் வாங்கலாம். இப்படி நம்ம சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை சேவ் பண்ணலாம். இந்த கேல்குலேஷனை பார்த்து நீங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தங்கம் விலை ஏறுதேன்னு சொல்லி நம்ம அப்படியே மலைப்பாக பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். அது பாட்டுன்னு ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் நிறைய சொல்கிறது என்னன்னா தங்கம் 1 கிராம் 10,000 தொடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7,000 ரூபாயிலே நம்ம வாங்க ட்ரை பண்ணலைன்னா 10,000 ரூபாயில் நம்மளால் எப்படி வாங்க முடியும்? அதனால் நம்ம 7,000 ரூபாயில் வாங்க ட்ரை பண்ணும் பொழுது நம்ம 10,000 நெருங்கினா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நாம் கோல்டு வாங்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸுகள்லாம் யூஸ் பண்ணி அந்த பணத்தை சேவ் பண்ணி கோல்டு வாங்கலாம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹோம் மேக்கராக இருக்கோம்னா நம்ம கிராசரி வாங்கிறதுக்கு பணம் கொண்டு போவோம். அது மாதிரி நம்ம கொண்டு போகும் பொழுது தேவையில்லாத பொருளை வாங்கிக்கிட்டு வராமல் லிஸ்ட்டு கொண்டு போய் தேவையான பொருளை வாங்கும் பொழுது நம்ம கிராசரியில் பணம் சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பொருட்களை நம்ம பேக்கெட்டில் வாங்கணுமோ அந்தந்த பொருட்களை பேக்கெட்டில் வாங்கும் பொழுது பணம் சேவ் பண்ண முடியும். நான் எப்படி கிராசரி வாங்கும் பொழுது பணம் சேவ் பண்ணுறேன், லாஸ்ட்டு 3 மந்த்தாக நான் கிராசரியில் மட்டும் எவ்வளோ பணம் சேவ் பண்ணேன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சி கிராசரியில் பணம் சேவ் பண்ணுவீங்க. 2வது அவுட்டிங். நம்ம வந்து அதிகமாக வெளியில் நம்ம டூரு அது மாதிரி போகாமல் நம்ம எங்கே பணம் ஸ்பெண்ட் பண்ணாமல் போய் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கோ அது மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க்கு அது மாதிரி போகும் பொழுது நம்ம பணம் சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அவுட்டிங் போகும் பொழுது நம்ம வீட்லேயே செய்கிற சாப்பாடு ஸ்நாக்ஸு வாங்கி வச்சுக்கிட்டு போகும் பொழுது அங்கே எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து வாங்காத மாதிரி சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டும் வரலாம் டைம். அதே நேரத்தில் பணமும் சேவ் பண்ண முடியும். ட்ரெஸ்ஸு நம்ம தேவையில்லாமல் ட்ரெஸ்ஸு அதிகமாக வாங்காமல் எந்த ஃபெஸ்டிவல் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோமோ அந்த ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு மற்ற டைமில் வந்து நம்ம குறைவான விலை இருக்கிற ட்ரெஸ்ஸு 500 ரூபா 300 ரூபா அது மாதிரி நம்ம வெளியில் போட்டு போகிறதுக்கு எடுக்கும் பொழுது நம்ம ட்ரெஸ்ஸில் அதிகமாக பணம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் எப்படி ட்ரெஸ்ஸு வாங்குகிறோன்னா பாப்பாவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக 2000 ரூபா 1500 ரூபாயில் வாங்குவோம். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நாங்கள் கம்மியான விலையில தான் ட்ரெஸ்ஸு வாங்குவோம். இது மாதிரி வாங்கும் பொழுது எங்களால் பணம் சேவ் பண்ண முடியுது. இப்போ பாரு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன். 4வது ஹோட்டலில் அதிகமாக நான் வாங்கவே மாட்டேன். நான் வந்து வீட்டிலே செஞ்சிருவேன். எப்போவுமே வெளியே போனால் கூட நான் ஒரு லைட்டாக ஸ்நாக்ஸ் எதனா சாப்பிட்ணுன்னா மட்டும்தான் சாப்பிடுவேன். மற்ற டைமில் வந்து நான் வெளியில் ஹோட்டலில் அதிகமாக வாங்க மாட்டேன். அதே மாதிரி வந்து தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து வீட்லேயும் செஞ்சு நான் அந்த பொருளை வேஸ்ட் பண்ண மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் என் ஹஸ்பண்டு சேல்ரி வாங்கிக்கிட்டு வர அந்த ஒரு வாரம் மட்டும்தான் நாங்கள் ஒரு 500 ரூபா ஹோட்டலுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா மாதம் முழுசும் நம்ம வீட்டிலே சாப்பிட்டு போர் அடிக்கும் இல்லைங்களா? நம்ம கண்ட்ரோலாக இருந்துடலாம். ஆனால் வந்து ஹஸ்பண்டு குழந்தெல்லாம் கண்ட்ரோலாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஆசை இருக்கும் இல்லைங்களா? அதனால் மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் ஹோட்டலுக்கு 500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் ஹோட்டல் போக மாட்டோம். வீட்டுக்கு வாங்கிக்கிட்டு வந்து நாங்கள் ஜாலியாக டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். அது மாதிரி சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து பணம் சேவ் பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.